யோசுவா எல்லாரையும் பிரவேசிக்க பண்ணிவிட்டு எல்லா நிலங்களையும் அவர்களுக்குரியதான எல்லாவற்றையும் பங்கிட்டு அவனுடைய ஊழியத்தின் நாட்கள் நிறைவேறிவிட்டது. அவன் கிட்டத்தட்ட எத்தனை வயது இருக்கும்போது மரிக்கிறான்? 110 வயது இருக்கும்போது யோசுவா மரிக்கிறான். அக்காலத்தில் மரித்த பின்பதாக அக்காலத்தில் இருந்த அந்த சந்ததியார் எல்லாரும் தங்கள் பிதாக்களுடனே சேர்க்கப்பட்ட பின்பு கர்த்தரையும் அவர் இஸ்ரவேலுக்காக செய்த கிரியையும் அறியாத வேறொரு சந்ததி அவர்களுக்கு பின் எழும்பிற்று. யோசுவா வாழ்ந்த காலம் வரைக்கும் அவர்களுடைய ஒரு ஆவிக்குரிய ஒரு அட்மாஸ்பியர் டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. யோசுவா மரித்த பிற்பாடு இஸ்ரவேல் ஜனங்களுடையதான அந்த ஆவிக்குரிய சூழ்நிலை முற்றிலும் மாறுபட ஆரம்பித்தது. இந்த வசனத்திலே வாசிக்கிறோம், தேவனை அறியாத இஸ்ரவேல் ஜனங்களுக்கு கர்த்தர் செய்த கிரியைகளை அறியாத ஒரு சந்ததி எழும்பிற்று. அந்த சந்ததி தேவனை அறியாதது நிமித்தம் அதற்கு பின்பதாக என்ன நடந்தது என்பதை குறித்து இந்த அதிகாரத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. குறிப்பாக நாம் பார்க்கும்போது 15வது வசனம், கர்த்தர் சொல்லியபடியும் கர்த்தர் அவர்களுக்கு ஆணையிட்டிருந்தபடியும் அவர்கள் புறப்பட்டு போகிற இடமெல்லாம் கர்த்தருடைய கை தீமைக்கென்று அவர்களுக்கு விரோதமாக இருந்தது, மிகவும் நெருக்கப்பட்டார்கள். இதுவரை இல்லாத ஒரு நெருக்கம் இந்த இஸ்ரவேல் ஜனங்களுக்குள் உண்டாக ஆரம்பித்தது. கர்த்தருடைய கையே இவர்களுக்கு விரோதமாக இருந்தது. காரணம், இவர்கள் யோசுவா மரித்த பின்பதாக இவர்கள் பாகாலையும் அஸ்திரோத்தையும் சேவிக்க ஆரம்பித்தார்கள். உலகத்தோடு ஒத்து போக ஆரம்பித்தார்கள். தேவனுடைய காரியங்கள், குறிப்பாக அருவருப்பான காரியங்களையும் தங்களுடைய கிரியைகளிலே தேவனை மறுதலிக்கிறதாக நடந்ததினால் ஆண்டவர் என்ன பண்ணுவார்? நியாயாதிபதிகள் புஸ்தகத்திலே வாசிக்கும் பொழுது இவ்விதமான சூழ்நிலை வரும்போது ஆண்டவர் அவர்களை திருப்பி இழுத்து கொள்ளுவதற்கு எதிராளிகளை அனுப்புவார், பகைவர்களை அனுப்புவார். அவர்கள் இவர்களை ஒடுக்குவார்கள், இஸ்ரவேல் ஜனங்களை துன்புறுத்துவார்கள். இவர்கள் அதனாலே கூக்குரலிடுவார்கள், கதறுவார்கள். அந்த நேரத்திலே கர்த்தர் மீண்டும் இவருடைய ஜெபத்தை கேட்டு ஒரு நியாயாதிபதியை எழுப்புவார். அந்த நியாயாதிபதி அந்த எல்லா பகைஞருடைய கையிலிருந்தும் இந்த ஜனங்களை விடுவிப்பான். மீண்டும் தேவனை தொழுது கொள்வார்கள். நியாயாதிபதி மரித்த பிற்பதாக மீண்டும் அதே போல அவர்கள் தேவனுக்கு விரோதமாக மற்ற காரியங்களை சேவிக்க ஆரம்பிப்பார்கள். மறுபடியும் அப்படியே போய்கொண்டிருக்கும்போது ஆண்டவர் பகைவர்களை அனுப்புவார். மறுபடியும் அவர்கள் ஒடுக்கத்திற்குள்ளாக்கப்படுவார்கள், கதறுவார்கள். கர்த்தர் நியாயாதிபதி எழுப்புவார். அந்த நியாயாதிபதி இருக்கிற காலத்தில் மீண்டும் தேவனை சேவிக்க ஆரம்பிப்பார்கள். நியாயாதிபதி மரித்த பிற்பதாக மீண்டும் அதே வேலை தான். அப்படி என்றால் இவர்களுடைய முழு ஆவிக்குரிய வாழ்க்கையும் கர்த்தரை சேவிக்கிறது யாரை வைத்திருந்தது? ஒரு லீடரை வைத்து தான் இருந்தது. தனிப்பட்ட முறையிலே இவர்கள் தேவனை அறியாதவர்களாய், தேவனை சேவிக்காதவர்களாய், தேவனுடைய கிரியைகளை காணாதவர்களாய் இவர்கள் வளர்ந்து கொண்டிருக்கிறார்கள். ஒரு சந்ததி இது நமக்கு, இந்த காலங்களில் வாழ்கிற நமக்கும் ஒரு திருஷ்டாந்தமாகவும் ஒரு எச்சரிப்பின் மணியாகவும் தான் நமக்கு இருக்கிறது, இல்லையா? இன்னைக்கு உள்ள பிறக்கிற குழந்தைகளுக்கு நம்ம ஒரு பேர் வைக்கிறாங்களே, என்ன பேர் வைக்கிறாங்க? இப்போ இல்லை, நான் அந்த பெருமை சந்ததிக்கு இந்த ஜெனரேஷனுக்கு ஒரு பேர் வச்சிருக்கிறாங்களே, என்ன ஜெனரேஷன் பேர்? ஜென் ஆல்ஃபா இஸ் அ கரெக்ட். அதுக்கு முந்தினது மில்லேனியல், அதுக்கு முந்தினது பூமர். நம்மெல்லாம்
என்ன கொழுப்புவங்களுக்கு. இந்தியாவில் புயல் வந்து அவர் பேர் வைக்கிறாங்க பாருங்க, வாரதா புயல், அந்த புயல் என்ன. அது மாதிரி இன்னைக்கு பிறக்கிற ஜெனரேஷனுக்கு ஒரு பேர். ஆனால் நாம் இந்த ஜெனரேஷனுக்கு பார்க்கும்போது எந்த விதத்திலும் தெய்வ பயமற்ற ஒரு ஜெனரேஷன் தான் இந்த நாளிலே வளர்ந்து கொண்டிருக்கிறது. பயம் வருகிறது. நம்முடைய பிள்ளைகளுடைய எதிர்காலங்கள் எப்படி இருக்குமோ என்கிற ஒரு பயம் நமக்குள்ளே இருக்கிறது. ஏனென்றால் அவர்களை சுற்றி நடக்கிற காரியங்கள், அவர்களுக்கு இன்னைக்கு கைகளிலும் அவர்களுடைய வாழ்க்கையிலே கொடுக்கப்பட்டிருக்கிற ரிசோர்ஸஸ் எதுவாக இருக்கட்டும், அது எல்லாம் தேவனை விட்டு விலக பண்ணுவதற்கு ஏதுவானது தான். அதிகமாக இன்னைக்கு டெக்னாலஜியாக இருக்கட்டும், ஈவன் எஜுகேஷன்ஸாக எல்லாமே அதே போல தான் இருக்கிறது. அவைகள் மத்தியிலே நம்முடைய பிள்ளைகள் வளருகிறார்கள். ஒருவேளை ஒரு பயம் நமக்குள்ளே வருகிறது, ஒரு ஸ்பிரிச்சுவல் அட்மாஸ்பியர் இல்லாத சூழலில் நம்முடைய பிள்ளைகள் வளருவார்களானால், நாம் கண்ட கிரியைகளையும் நாம் ஆராதிக்கிற தேவனை ஒருவேளை அறியாதவர்களாய் இந்த பிள்ளைகள் வளருவார்களானால், அடுத்த என்னவாய் முடியுமோ சூழ்நிலை என்கிற பயம் பெற்றோர்களாம் எல்லாருக்குமே இருக்கிறது. இந்த யோசுவாவின் காலத்திற்கு பிற்பதாக இருந்த ஜெனரேஷன் அப்படிதான் இருந்தது. அவர்கள் முப்பர்களும் தேவனுடைய முற்பிதாக்களும் கண்டதான கிரியைகளை காணவில்லையாம், அதை அவர்கள் அறியவும் இல்லையாம். அதனாலே தான் அவர்கள் அஸ்திரோத் பின்பதாகவும் பாகால் பின்பதாகவும் சுலபமாக அவர்கள் பின்பற்றப்பட்டார்கள், வஞ்சிக்கப்பட்டார்கள். இன்னைக்கு அதே சூழ்நிலை தான். ஆனால் இவைகளின் மத்தியிலே தெபோராக்களும் எழும்புகிறார்கள். சிம்சோனையும் பெற்றெடுத்த கூட்டம் உண்டு. எப்தாவும் பிறக்கிறான், ஏகூத்தும் பிறக்கிறான். அல்லேலூயா. அப்படி என்றால் இவைகளின் மத்தியிலே நாம் அப்படிப்பட்ட பிள்ளைகளை பெற்றெடுக்க முடியும், சந்ததியை உருவாக்க முடியும். நம்முடைய சந்ததியிலே இப்படிப்பட்டவர்கள் எழும்ப முடியும் என்பதை இதுவும் நமக்கு ஒரு உற்சாகப்படுத்தக்கூடிய ஒரு காரியமாய் காட்டுகிறது. அப்படி என்றால் நாம் என்ன செய்ய வேண்டும்? இப்பேற்பட்டதான ஒரு ஸ்பிரிச்சுவலி எல்லாமே ஒரு அட்வர்ஸ் சூழ்நிலையில் இருக்கிறதான இந்த நிலைகளிலே நாம் எவ்வளவு ஜாக்கிரதையாய் நடக்க வேண்டும்? எங்கே தவறு நடந்தது? யோசுவாவுக்கு பிற்பதாக முற்றிலும் தேவனை அறியாத சந்ததி எழும்புவதற்கு எங்கே தவறு நடந்தது? அந்த தவறை நாம் கற்றுக்கொண்டு அவைகளை நாம் செய்யாமல் இருப்போமானால், விசுவாசிக்கிறேன், நம்முடைய ஜெபமும் அதுதான், நம்முடைய சந்ததியிலே கர்த்தர் தேவனை எழுப்புதலை கொண்டு வரக்கூடிய வீரர்களை கர்த்தர் எழுப்புவாராக. 2ஆம் அதிகாரத்திற்கு தொடக்கத்திற்கு நாம் போகும் பொழுது அது நமக்கு நிறைய காரியங்கள் நன்றாக புரிய வரும். சற்று கவனமாக நாம் கேட்போம். நம்மோடு ஒப்பிட்டு, நம்முடைய வாழ்க்கையோடு கூட சற்று ஒப்பிட்டு நாம் இந்த காரியங்களை கற்றுக்கொள்வோம். செய்ய வேண்டியதை நாம் செய்வோம், செய்யக்கூடாததை ஆண்டவர் எதை வேண்டாம் என்று சொல்லுகிறாரோ அதிலே சற்று கவனமாக இருந்து நாம் செயல்படுவோமானால் நிச்சயமாக ஆண்டவருடைய கை நமக்கு விரோதமாக அல்ல, கர்த்தருடைய கை நம்மேல அனுகூலமாகவும் தயவாயும் இருக்கிறதை நாம் அனுபவிக்க முடியும். கர்த்தருடைய தூதனானவர் கில்காலில் இருந்து போகிமுக்கு வந்து, நான் உங்களை எகிப்திலிருந்து புறப்பட பண்ணி உங்கள் பிதாக்களுக்கு ஆணையிட்ட தேசத்தில் நான் உங்களை கொண்டு வந்து விட்டு உங்களோட பண்ணின என் உடன்படிக்கை நான் ஒரு காலம் முறித்து போடுவதில்லை என்றும், நீங்கள் இந்த தேசத்தில் குடிகளோட உடன்படிக்கை பண்ணாமலும் அவர்கள் பலிபீடங்களை இடித்துவிட கடவீர்கள் என்றும் சொன்னேன். ஆனாலும் என் சொல்லை கேளாதே போனீர்கள், ஏன் இப்படி செய்தீர்கள் என்று தூதனானவர் வந்து இஸ்ரவேல் ஜனங்களை பார்த்து கேட்கிறார். ஃபர்ஸ்ட் மிஸ்டேக், எங்கே அவர்கள் தவறு நடந்தது? இன்னொரு சந்ததி தவறுள்ள ஒரு தேவனை அறியாத சந்ததியாய் வெளிப்படுவதற்கு காரணம் எங்கே இருக்கிறது என்றால், ஆண்டவர் சொன்ன கட்டளைகளை அதற்கு முன்னாக இருந்த முற்பிதாக்கள் மீறினதினால் என்ன செய்தார்கள்? தேவன் உன்னோடு பண்ணின உடன்படிக்கையை நீங்கள் மீறினீர்கள்.
கர்த்தரோடு பண்ணின பொருத்தனையை மீறிவிட்டீர்கள். பலிபீடங்களை தகர்த்து போட வேண்டும் என்று சொன்ன காரியத்தில் நீங்கள் கவனம் இல்லாதவர்களாய், அஜாக்கிரதை உள்ளவர்களாய், அதை குறித்த எந்த விதத்திலும் பயம் இல்லாதவர்களாய் போனதினாலே இப்பொழுது எங்கே யார் உள்ளே வந்து விட்டது? அந்நியர்கள் மாத்திரமல்ல, அந்நிய தேவதைகளும் தேவர்களும் உள்ளே வந்ததினால் அவர்கள் உங்கள் சந்ததியை தேவனை விட்டு வழிவிலக பண்ணிவிட்டார்கள். How much it's more important to keep the covenant that we have made with the Lord. தேவனோடு பண்ணின உடன்படிக்கை குறித்து எச்சரிப்போடு கூட தேவ பிள்ளைகளாகிய நாம் ஒவ்வொருவரும் நடந்து கொள்வது எவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்தது. ஏனென்றால் அது நம்மை மாத்திரமல்ல, நம்முடைய சந்ததிக்கும் ஒரு பெரிய பாதிப்பை உண்டு பண்ணும் என்பதை உணர்ந்தவர்களாய் நாம் ஆண்டவரோடு பண்ணின பொருத்தனைகளாய் இருக்கட்டும், ஆண்டவருக்கு அர்ப்பணித்த காரியமாய் இருக்கட்டும், கர்த்தர் ஆணையிட்ட காரியத்தை நாம் செய்ததான உடன்படிக்கையிலே நாம் எந்த விதத்திலும் அஜாக்கிரதை இல்லாதவர்களாய் உண்மையுள்ளவர்களாய் இருக்க வேண்டும். ஏனென்றால் நம்மோடு உடன்படிக்கை பண்ணின தேவன் உண்மையுள்ளவராய் இருக்கிறாரே. அவர் ஒருவேளை உண்மை இல்லாதவராய் போவாரானால் என்னவாக இருக்கும்? ஆண்டவர் பழைய ஏற்பாட்டை காட்டில் நம்மோடு கூட இரத்தத்தினாலாகி உடன்படிக்கை என்று வேதம் சொல்லுகிறது. ஆண்டவர் இரத்தத்தை சிந்தி ஒரு காவனன்ட் நம்மோடு கூட ஒரு பண்ணி இருக்கிறார். நிமித்தம் ஆண்டவர் சொல்லுகிறார், நீங்க கேளாமல் போனதினாலே அவருடைய தேவர்களுக்கு நீங்க கன்னியாவீர்கள். உங்களுக்கு விரோதமாய் கர்த்தருடைய கை, தேவருடைய கை எனக்கு விரோதமாய், என் ஜனத்திற்கு விரோதமாய் போனதற்கு காரணம் நான். Because in some areas I have trespassed, மீறி விட்டேன், தவறி விட்டேன், இடம் கொடுத்து விட்டேன், அசால்ட்டாக நான் நினைத்து விட்டேன் என்று சொல்ல. ஆனால் சிறு காரியம், ஒரு சிறிய ஒரு கேப், நாம் செய்யக்கூடியதான சில காரியங்கள் கூட அது சீரியஸாக நாம் அதை குறித்து கவனிக்காவிட்டால் அது இப்பொழுது அல்ல, பிற்காலத்திலே அது என்னுடைய சந்ததிக்கு எவ்வளோ ஒரு பெரிய பாதிப்பை உண்டாக்கும் என்பது இந்த வசனத்தின் மூலமாக நாம் புரிந்து கொள்ளுகிறோம். ஆண்டவர் சொல்லுகிறார், நான் உனக்கு ஆணையிட்டதான தேசத்திலே உங்களோடு பண்ணின உடன்படிக்கையை நான் முறித்து போடுவதில், நான் முறித்து போடலை, ஆனால் நீங்கள் முறிச்சிட்டீங்க. I did not break, but you had broken those. You have removed those cleanse. இன்னைக்கு ஒரு 2-3 நாளில் வந்து இந்த கனடாவில் ஒரு பெரிய ஒரு லா வந்து ஒரு இம்ப்ளிமெண்ட் பண்ண போகிறாங்க. இட்ஸ் a high alert for the Christian people. அதனுடைய கேள்விப்பட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நீங்கள் இன்றைக்கி சீக்கிரத்தில் அதற்கு எதிராக இன்றைக்கி கிறிஸ்தவங்கள் எல்லாரும் அதை ஓட் போட வேண்டும். அது என்னெல்லாம் அப்படின்னா, இன்றைக்கி தேவனுடைய வார்த்தை பிரசங்கிக்கிற ஊழியக்காரர்கள் யாரும் வேதத்தின்படி, குறிப்பாக லேவியராகமம் இப்படிப்பட்டதான புஸ்தகத்தில் சில நிறையா கட்டளைகள் உண்டு. அந்த விதமான கட்டளைகளை உங்களுக்கு சொல்லியோ இல்லை உங்களுடைய அந்த கட்டளைகள் உங்களுக்கு பிடிக்கலை, வேதம் உங்களுக்கு பிடிக்கலை, அதில் நீங்கள் ஹேட் ஆகிட்டீங்க அப்படின்னா கம்ப்ளைண்ட் பண்ணலாம். பாஸ்டர் வில் பி அரெஸ்டட். இதுதான் இந்த லா. உங்களுக்கு தெரியுமா அது லா பாஸ் ஆக போகுது அப்படிங்கிறது? ஐ வில் சென்ட் யூ இந்த லிங்க். ப்ரெசன்ட் பண்ணியிருக்கிறாங்க. சீக்கிரம் இது பண்ண போகிறாங்க. அது எங்களுக்கு இந்த பிரசங்கம் பிடிக்கலை, எங்களுக்கு இது உங்களுக்கு ஒத்து வராது, இது ரொம்ப ஹை ஸ்டாண்டர்டாக இருக்குது, கிறிஸ்டியானிட்டி மாதிரிலாம் இன்றைக்கி அந்த பைபிளில் சொல்ல முடியலாம், வாழ முடியாது அப்படின்னு ஒரு விசுவாசி உள்ள நினச்சா, கம்ப்ளைண்ட் பண்ணால் பாஸ்டர் என்ன பவாரா? கிறிஸ்தவ தேசம் இந்த கனடா எங்கே போய் கொண்டிருக்கிறது? இன்றைக்கி நம்ம நினைக்கிறோம், இப்பேற்பட்ட தேசத்தில் ஏன் கொலைகளும் கொள்ளைகளும் அதிகரித்து கொண்டிருக்கிறது? ஏன் அநியாயங்கள் பெருகிறது? ஏன் ஜனங்கள் வேலை இல்லாமல் திண்டாடி கொண்டிருக்கிறாள்? வறுமைகள்
ஏன் இவ்வளவு காரியங்கள் தேசங்களிலே நடக்கிறது என்பதை குறிப்பாக இந்த தேசத்தில் 10 பேரில் கிட்டத்தட்ட 5 பேருக்கு மேலே மன அழுத்தத்தில் பாதிக்கப்படுறாங்களாம் கனடாவில். ஏன் இந்த நோய்கள்? இது எல்லாவற்றுக்கும் காரணம் கர்த்தர் ஆணையிட்ட காரியத்திலே மீறுகிறதினால்தான். We removed the fence. நாம் எல்லா இடத்திலையும் ஃபென்ஸ், பாதுகாப்புங்கிறத நம்ம ரிமூவ் பண்ணிடுறோம். We removed the fence from the school. We removed the fence from every area. That's why people come. இன்னைக்கு ஏன் ஸ்கூல்ல ஷூட்டிங் பிள்ளைகளுக்குள்ள ஏன்? Because we tried, we made a possible things to remove the fence, whatever, wherever it is convenient. வேதத்தையும் பைபிளை குறித்து சொல்லித் தருவதையும் பிள்ளைகள் நிறுத்தி விட்டோம். பிள்ளைகள் பாதுகாப்பற்ற நிலைமையிலே எங்கிருந்தாலும் இருக்கிறார். கிறிஸ்தவர்களாகிய நாம் இந்த நாளிலே விழித்துக் கொள்ள வேண்டும். முதலாவது நாம் விழித்துக் கொள்ள வேண்டும். நாம் கர்த்தரிட்ட ஆணை, கர்த்தர் கொடுத்த அந்த உடன்படிக்கையிலே நாம் ஏதோ ஒரு மீறி இருக்கிறேனா, இடம் கொடுத்திருக்கிறேனா என்பதை குறித்து நான் மிகவும் கவனமாக இருக்க வேண்டும். So when I broke those areas, when I remove those fences, when I break the covenant or agreement or contract, anything, what happens? That affects my relationship with the Lord. அது எனக்கும் தேவனுக்கும் உள்ள இருக்கிறதான அந்த உறவை பாதிக்க உண்டாக்குகிறது. ஒரே ராவில் அது நடப்பதல்ல. It doesn't happen over the night. My relationship with the Lord is being affected. But slowly, somewhere I begin to miss the mark. ஏதோ ஒரு இடத்துல நான் சின்னதாக காலையில் ஒரு பையன் மார்னிங் சர்ச்சில் ஒரு டெஸ்டிமனி சொன்னான். என்ன அப்படின்னா, 90 கிலோமீட்டர் ஸ்பீடில் போகிறான், ஜஸ்ட் ஒரு டேர்ன் எடுக்கணும், சீட்டு பக்கம் ஏதோ சத்தம் வந்திருக்கு, ஜஸ்ட்டு கையை அப்படியே வச்சு என்னென்னு அப்படி பிடிச்சிருக்கிறான். அந்த ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்டில் ட்ராக் மாறிடுச்சு காரு. அது 90 கிலோமீட்டர் ஸ்பீடில் போனதுனால சொல்கிறான் அடுத்த நிமிஷமே போய் அந்த பேரியரில் போய் நின்று ஒட்டச்சு உள்ளே போய் பேக்கெல்லாம் எல்லாம் இட்ஸ் ஆல் ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்ட். ஒரு சின்ன ஒரு ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்டில் ஒரு விலகிற ஒரு காரியம். அதே போல தான் நம்ம நினைக்கிற ஆவிக்குரிய காரியத்தில் ஜஸ்ட் மிஸ்ஸிங் சம் பாயிண்ட், in the future we won't even realize that how far we have come. என்னுடைய ரிலேஷன்ஷிப் பாதிக்கப்படுகிறது என்பதனுடைய அடையாளம் என்ன? My prayer becomes infrequent. காலையும் மாலையும் தேவனை தேடுகிற ஜெபிக்கிற அனுபவம் உள்ள என்னுடைய வாழ்க்கையிலேயே ஜெபம் என்பது எப்பொழுதாவது நேரம் கிடைக்கும் போது என்கிற ஒரு நிலைக்குள்ளே நான் விடுகிறேன். என்னுடைய மனசு விரும்பும் போது ஜெபிப்போம், எனக்கு தேவை வரும்போது ஜெபிப்போம், எனக்குள்ள நெருக்கம் வரும்போது ஜெபிப்போம். இல்லை ஜெபித்துதான் என்னதான் நடந்தது, எவ்வளவு ஜெபித்து விட்டோம் என்கிற ஒரு மனநிலையும் நமக்குள்ளே விடுவதனால் prayer even becomes boring. வேதம் வாசிப்பும் நமக்கு அது ஒரு பெரிய ஒரு ஆப்ஷனலாக மாறிவிடுகிறது. இதனுடையதான வெளிப்பாடு நம்முடைய ஆராதனையிலே ஒரு ருசி இல்லாமல் போய்விடுகிறது. பாடுகிறோம், தேவனை தொழுது கொள்கிறோம், ஆனாலும் உள்ளத்திலே ஒரு கனெக்ஷன் இல்லையே. ஆண்டவர் சொல்வதை போல் அவர்களோ உதட்டிலே என்னை கனம் பண்ணுகிற இருதயத்திலோ தூரமாய் அல்லவோ இருக்கிறார்கள். இதுதான் இவளுடைய வாழ்க்கையிலே, தேவனுடைய இந்த பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே நடக்கிறதை நாம் பார்க்கிறோம். அப்படி என்றால் அடுத்து என்னுடைய how I can feel I have been drifted, நான் தடுமாறி போய் கொண்டிருக்கிறேன் என்பதை நான் எப்படி உணரலாம் என்றால், ஒன்று, நான் என்னை நானே சார்ந்து கொள்ள ஆரம்பித்து விடுகிறேன். ஆங்கிலத்தில் சொல்லப்பட செல்ஃப் ரிலையன்ஸ். I begin to depend on my strength, my resources. I can do it.
தட்ஸ் ஓகே. காலையில் எழுந்தும்போது, ஆண்டவரே உம்முடைய கிருபை இல்லாமல், உம்முடைய பலன் இல்லாமல், ஆண்டவரே நீர் கூட போகாமல், நீர் முன் போகாமல் என்னால் முடியாது, என்னால் சந்திக்க முடியாது, என்னால் ஒன்றுமே செய்ய முடியாது என்கிற நிலையிலே ஒரு நாள் இருந்தேன். ஆனால் இப்பொழுதோ லார்ட், ஐ கேன் டூ இட், ஐ am able. ஏன்? ஏதோ ஒரு இடத்துல நான் தவறிவிட்டேன். அது கொஞ்சம் கொஞ்சமாக கடைசியாக அது என்னையே நான் சார்ந்து, என்னுடைய பலம், என்னுடைய சுய புக்தி, என்னுடைய சுய அறிவு ஞானத்திலே நான் சார்ந்து வாழ ஆரம்பிக்கும் போது எனக்குள்ளே பெருமை வந்து விடுகிறது. தாழ்மை எனக்குள்ளே இல்லாமல் போகிறது. Then I misplace and I alternately bring another God in my life. அதுதான் இந்த ஜனங்களுக்கு நடந்தது. தேவனை அறியாமல், தேவனுக்கும் அவர்களுக்கும் உள்ள உறவு இல்லாமல் போகும் பொழுது அவர்கள் மற்ற தேவர்களை சேவிக்க ஆரம்பித்து விட்டார்கள். இன்னொன்று என்ன தவறு செய்தார்கள்? இதற்கு முந்தி நாம் போகும்போது பார்க்கிறோம், they began to live a compromised life. அவர்கள் மற்றவர்களோடு கூட ஒத்துப்போக, ஒன்றிணைந்து வாழ ஆரம்பித்து விட்டார்கள். காம்ப்ரமைசிங். ரோமர் 12ஆம் அதிகாரம் 2வது வசனத்தில் வாசிக்கிறோம், நீங்கள் உலகத்திற்கு ஒத்த வேஷம் தெரியாமல். வசனத்தை எடுத்துக்கொள்வோம். ரோமர் 12ஆம் அதிகாரம் எடுத்தவங்க வாசிங்க. Do not be conformed to this world. Be transformed by the renewing of your mind. ஆண்டவர் ஏற்கனவே சொன்னார், நீங்கள் அந்த தேசத்திலே போகும் பொழுது எந்த விதத்திலும் அந்த தேசத்து ஜனங்களோடு கூட நீங்கள் கலந்து விட வேண்டாம். அந்த தேசத்தினுடைய கலாச்சாரங்களுக்குள்ள எந்த விதத்திலும் நீங்கள் ஒத்து போய்விட வேண்டாம் என்பதை குறித்து கர்த்தர் ஏற்கனவே எச்சரிப்பாக தேவன் அவர்களுக்கு சொன்னார். குறிப்பாக திருமண காரியங்களாக இருக்கட்டும், அந்த விதத்தில் நீங்கள் எந்த விதத்திலும் அவர்களுடைய பெண்களையோ அவருடைய பையன்களையோ நீங்கள் எடுத்து விட வேண்டாம். பெண் கொள்ளவும் வேண்டாம், பெண் கொடுக்கவும் வேண்டாம் என்கிற ஒரு எச்சரிப்பை கர்த்தர் சொன்னார். அது என்ன நடந்தது என்பதை நீங்கள் நியாயாதிபதிகள் புஸ்தகத்திலே நீங்கள் அடுத்தடுத்து வாசிக்கும் போது நீங்கள் இந்த காரியங்கள் எல்லாம் புரிந்து கொள்ளலாம். இன்னொரு வசனம் 26:10, எபிரேயர் 26:10, சத்தியத்தை அறியும் அறிவை அடைந்த பின்பு நாம் மனப்பூர்வமாய் பாவம் செய்கிறவர்களாய் இருந்தால் பாவங்களின் நிமித்தம் செலுத்தத்தக்க வேறொரு பலி இராமல். there is a sin willingly we do it. There are sin of ignorance. அறியாமல் செய்கிறது ஒன்று உண்டு, ஆனால் வில்லிங்காக செய்யக்கூடியதான சில காரியங்கள், அதை குறித்தும் கர்த்தர் எச்சரிப்போடு கூட தேவன் சொல்லியிருக்கிறதே. பிள்ளைகளே, இந்த வேளையிலே நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இந்த கனடாவில் வாழ்ந்தாலும் there are many things comes as a Western culture. There are many Western culture things even could be. There are many Western culture things also affected. It's also insulated by religious spirit. அது நமக்கு ஒரு கலாச்சாரத்தை போல தெரியும் நமக்கு, ஆனால் அது இன்சுலேட்டட் பண்ணப்பட்ட ஒரு ரிலீஜியஸ் ஸ்பிரிட் உள்ளர இருந்து நமக்குள்ளர வரும். எப்படி வரும்? நாம் அவர்களோடு கூட சம்பந்தம் கலக்கும் பொழுது. Are you with me? ஆண்டவர் சொன்னார், உங்களுடைய போஜனத்தில் கூட நீங்கள் கவனமாயிருங்கள் என்று சொல்லி. இந்த சம்பவம், இந்த ஜனங்கள் அடுத்த சந்ததி ஒன்றுமில்லாமல் வெற்றுமையாக போனதுக்கு காரணம் இவர்கள் தங்களுடைய சுயம், தங்களுடைய காரியத்தின் நிமித்தம் இவர்கள் லோக்கல் உள்ளதான ஜனங்களோடு கூட ஒத்துழைத்து ஒன்றிணைந்து போய்விட்டார்கள். Be very careful about things, where you are standing, where you have compromised,
வேறு எங்கே நீங்கள் ஒத்து போகிறீங்க, எங்கே இடம் கொடுத்தீங்க, எங்கே உள்ளே வந்தான் அப்படிங்கிறதை குறித்து நாம் எச்சரிப்போடு இருக்க வேண்டும். ஒருவேளை இன்று நெருக்கம் கர்த்தருடைய கை விரோதமாக இருக்கிறது, நெருக்கம் சத்துரு துரத்துகிற ஒரு அனுபவம் ஒருவேளை நீங்கள் ஃபீல் பண்ணினா இருப்பீர்களானால், it is better that somewhere we have given a room for Satan to enter in. We are struggling now. First placeல நாம் எதை தவறி விட்டோம் என்பதை குறித்து நாம் கவனமாக இருக்க வேண்டும். மீண்டும் அந்த வசனத்திற்கு போவோம். இப்பொழுது இவர்கள் செய்த இன்னொரு பெரிய பிழை என்ன என்பதை பார்த்துவிட்டு நாம் முடிப்போம். நியாயாதிபதிகளின் புஸ்தகத்திற்கு போவோம், 2ஆம் அதிகாரம். ஏழாம் வசனம். யோசுவாவின் சகல நாட்களிலும் கர்த்தர் இஸ்ரவேலுக்காக செய்த அவருடைய பெரிய கிரியைகளையும் கண்டவர்களும் யோசுவாவுக்கு பின்பு உயிரோடு இருந்தவர்களும் ஆகிய மூப்பரின் சகல நாட்களிலும் ஜனங்கள் கர்த்தரை சேவித்தார்கள். மூப்பர்கள் யோசுவாவில் இருந்த காலத்தில் இருந்ததான மூப்பர்கள் ஜனங்கள் என்ன பார்த்தாங்களாம்? இஸ்ரவேலுக்காக தேவன் செய்த சகல கிரியைகளை அந்த ஜனங்கள் கண்டார்கள். ப்ளீஸ் அண்டர்ஸ்டாண்ட். ஆனால் இப்போ இருக்கிற சந்ததி அந்த கிரியையை காணவில்லை. ஏன்? கர்த்தருடைய கிரியை என்னுடைய பிள்ளையோ இல்லை நானோ காண முடியவில்லையே என்கிற ஒரு மனநிலை நமக்குள்ளே இருக்குமானால், ஒரு ஆவிக்குரிய போராட்டம் எனக்குள்ளே இருக்குமானால், பெற்றோராகிய நான், அது என்னுடைய பர்சனல், என்னுடைய பிள்ளைகள் சம்பந்தமான சந்ததியாக இருக்கட்டும், இல்லை ஆவிக்குரிய வட்டாரத்திலே நாம் பார்க்கக்கூடிய அடுத்த சந்ததிகள் ஜனங்களாக இருக்கட்டும், ஒருவேளை கர்த்தருடைய கிரியைகளை நான் இன்னும் பார்க்கவில்லை என்கிற ஒரு நிலையிலே நான் இருப்பேனானால், எங்கேயோ நான் தவறிவிட்டேன். என் மூப்பர்கள், முற்பிதாக்கள், என்னுடைய தாத்தா பாட்டி, அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட வாக்குத்தத்தங்கள் நிறைவேறினது. கர்த்தர் கிரியைகளை செய்தார்கள், அற்புதங்களை கர்த்தர் செய்தார், கண்டார்களே அவர்கள். ஆனால் அதே அற்புதம், அதே அதிசயம், அதே கிரியை, இயற்கைக்கு அப்பாற்பட்ட காரியம் என்னுடைய வாழ்க்கையிலேயோ என்னுடைய பிள்ளைகள் என்னுடைய சந்ததியில இன்னும் நடக்காமல் இருப்பதற்கு ஏதோ ஒரு காரணம் இருக்கும் அல்லவா? அது என்னவா இருக்கும்? இதைதான் 2:10 வாசித்தோம். தேவனை அறியாத, ஆங்கிலத்திலே சொல்லும் போது, there was a generation rose who did not know the Lord. அப்படி என்றால் தேவனை அறியாத கூட்டம் எழும்பும் போது கர்த்தருடைய கிரியைகளை அந்த பிள்ளைகள் ஜனங்கள் காணக்கூடாதவர்களாய் போய்விடுகிறார்கள். அப்போது யாருடைய பொறுப்பு? தேவனை அறியாத ஒரு சந்ததி எழும்பினதற்கு காரணம் யாராக இருக்க முடியும்? வாசிப்போம். உபாகம் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம், தெரிந்த வசனங்கள் தான். உபாகமம் 6ஆம் அதிகாரம் 4வது வசனத்திலிருந்து வாசிப்போம். இஸ்ரவேலே கேள், நம்முடைய தேவனாய கர்த்தர் ஒருவரே கர்த்தர். பாருங்க, இப்போ ஆண்டவர் பெற்றோர்கள், முற்பிதாக்கள், அந்த சந்ததிக்கு ஆண்டவர் ஏற்கனவே பிரவேசிப்பதற்கு முன்பதாக கர்த்தர் கொடுத்ததான எச்சரிக்கையான வாக்குத்தத்தம் உள்ளதான வார்த்தைகள் என்ன? இஸ்ரவேலை கேள், நம்முடைய தேவனாய கர்த்தர் ஒருவரே கர்த்தர். உன் தேவனாய கர்த்தரிடத்தில் நீ உன் முழு இருதயத்தோடும், உன் முழு ஆத்மாவோடும், உன் முழு பலத்தோடும் அன்பு கூறுவாயாக. இப்போ என்னுடைய வேலை என்ன? அப்போ எனக்கு பின்பதாக ஒரு சந்ததி, தேவனை அறியக்கூடிய சந்ததி, ஒரு பலமுள்ள சந்ததி. சங்கீதத்திலே வாசிக்கிறோம் அல்லவா, விடியற் காலத்து எவ்வன ஜனம் என்று சொல்லி. அப்பேற்பட்ட ஜனம் என்னுடைய
குடும்பத்திலே, என்னுடைய சபைகளிலே, என்னுடைய தேசத்திலே பிறப்பதற்கு முதல் பிளேஸில் இருக்கிற நான் என் தேவனாய கர்த்தர் ஒருவரே தேவன் என்று அறிக்கை செய்வது மாத்திரமல்ல, அந்த அறிக்கை செய்த தேவனுக்கு என் முழு இருதயத்தையும் கொடுக்க வேண்டும், முழு ஆத்மாவை முழு பலத்தோடு கூட அவரை நான் தொழுது கொள்ள ஆரம்பிக்க வேண்டும், அன்பு செலுத்த வேண்டும். The first my love to the Lord, the first my worship to the Lord, my relationship to the Lord should be total out of my heart. என் முழு இருதயத்தில் இருந்து அது வெளிப்பட வேண்டும். இன்று நான் உனக்கு கட்டளையிடுகிற இந்த வார்த்தைகள் உன் இருதயத்திலே இருக்க கடவுது. அல்லேலூயா. நான் தேவனை நேசிப்பது மாத்திரமல்ல, இந்த வார்த்தை என் இருதயத்திலே இருக்க வேண்டும். படிக்க வேண்டும் என்பதல்ல, படித்தது என் இருதயத்திலே இருக்க வேண்டும். சத்தமா ராமன் சொல்லுமா? நான் உங்களிலும் நீங்கள் என்னிலும் என் வார்த்தை உங்களிலும் இருக்குமானால் நீங்கள் கேட்டுக்கொள்வது எதுவோ அது உங்களுக்கு செய்யப்படும். ஹல்லேலூயா. இட்ஸ் a conditional promise தான். பட் கர்த்தர் நம்முடைய ஜெபத்தை கேட்க வேண்டும். கர்த்தர் நம்முடைய பிள்ளைகளுடைய ஜெபத்தை கேட்கணும் அப்படின்னா, கர்த்தர் எனக்குள் இருப்பதே நான் உணர வேண்டும். அல்லேலூயா. நான் அவருக்குள் இருப்பதை நான் உணர வேண்டும். அவருடைய வார்த்தை எனக்குள் இருப்பது என்பது எப்படி நான் புரிந்து கொள்ளுகிறேன்? My desire becomes his desire. My ambition, my dream, my purpose, everything becomes his ambition, his desire. எல்லாம் அவருடையதாய் மாறுகிறது என்றால் என் இருதயத்திலே கர்த்தருடைய வார்த்தை நிலைத்திருக்கிறது. அல்லேலூயா. இட்ஸ் நாட் an easy. ஏன்னா ஒரு 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 மாடு சாப்பிடுது அப்படின்னா உடனே முழுங்கிறது இல்லை, இல்லையா? அது ஓரத்தில் ஒதுக்கி வச்சு ஒரு இடம் போய் இல்லை நேரம் வரும்போது கொஞ்சம் கொஞ்சமாக அதை அசை போட்டு அதை ருசித்து இது எல்லாவற்றையும் கிரகிக்கிறது. அதே போல தான் தேவனுடைய வார்த்தையும் நாம் காலையில் தியானிக்கிறோம், படிக்கிறோன்னா அதை தியானித்து இருதயத்தில் இருக்கிறது அப்படியே தியானித்து அப்படியே என் முழு சரீரத்திற்குள்ளே அசிமுலேட் ஆகுதில்ல, அப்படியே என் இரத்தத்தோடு கலக்க வேண்டும், என் உணர்வோடு கலக்க வேண்டும், என்னுடைய சிந்தனையோடு கலக்க வேண்டும். அவருடைய போஜனமாக அவருடைய சிந்தனை என்னுடைய சிந்தனையாக மாறுகிறது என்றால் எனக்குள்ளே கர்த்தருடைய வார்த்தை நிலைத்திருக்கிறது. எனக்குள்ளே கர்த்தருடைய வார்த்தை நிலைக்கிறது என்றால் நான் அவருக்குள் இருக்கிறேன். நான் இப்படி இருக்குமானா, இப்படி இருப்பேனானால் கர்த்தரிடத்தில் நான் ஜெபிக்கிற ஜெபங்களும் கர்த்தருடைய சித்தம் நிறைந்த ஜெபங்களாக இருக்கட்டும். கர்த்தர் அதை கேட்பார். ஆனால் இந்த இஸ்ரவேல் ஜனங்களுக்கு கர்த்தர் சொல்லுகிறார், உன் இருதயத்தில் இருக்க கடவது. அடுத்து 7ஆம் வசனத்தில், நீ அவைகளை உன் பிள்ளைகளுக்கு கருத்தா. ஒவ்வொரு வார்த்தையும் எல்லாரும் தயவுசெய்து எல்லாரும் கவனமாக அந்த வார்த்தையை கவனிங்க. நீ அவைகளை உன் பிள்ளைகளுக்கு கருத்தாய் போதித்து, நீ உன் வீட்டில் உட்கார்ந்திருக்கிற போதும், வழியில் நடக்கிற போதும், படுத்து கொள்ளுகிற போதும், எழுந்திருக்கிற போதும் அவைகளை குறித்து பேசி, அவைகளை உன் கைகளின் மேல் அடையாளமாக கட்டிக்கொள்வாயாக. அவைகள் உன் கண்களுக்கு நடுவே ஞாபக குறியாயிருக்க கடவது. அவைகளை உன் வீட்டு நிலைகளிலும் வாசல்களிலும். என்னன்னா, உன் புள்ள, நீயும் சரி உன் பிள்ளையும் சரி உன் வீட்டில் எங்கே திரும்பி பார்த்தாலும் கர்த்தருடைய பிரமாணங்களும் கற்பனைகளும் உன் பிள்ளை கண்ணுக்கு தெரியணும். அல்லேலூயா. நம்ம பிள்ளைங்க எதை காண்பிக்கிறோம், எதை தெரிகிறது என்பதை குறித்து நாம் இந்த வேலையிலே தவறிவிட்டோம் என்கிற ஒரு மனநிலையிலே வருகிற நாட்களிலே பிள்ளைகளுக்குரிய காரியத்தை போதிப்பதிலும் வழிநடத்துவதிலும் கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. ஏனென்றால் இன்னைக்கு யோசுவாவுக்கு கர்த்தர் சொன்னார், நீ ஒன்று செய் யோசுவா, பயப்படாத, பலங்கொண்டு திடமனதாயிரு. ஆனால் ஒன்று,
நியாயப்பிரமாண புஸ்தகத்தில் எழுதியிருக்கிறது உன் வாயை விட்டு அவைகளின்படி நீ இரவும் பகலும் வாசித்து கடைபிடிக்கும்படி ரொம்ப கவனமாக இருப்பேனா நீ போகிற இடங்களிலெல்லாம் புத்திமானாய் நடந்து கொள்ளுவாய், நீ செய்கிற காரியங்கள் எல்லாம் வாய்க்கும். அல்லேலூயா. யோசுவாவுக்கு தெரியுங்க, அவன் காலம் வரைக்கும் நல்லா இருந்துச்சு. ஆனால் யோசுவாவுக்கு பிற்பதாக இந்த பெற்றோர்கள் தங்கள் பிள்ளைகளுக்கு இந்த சொல்லிக் கொடுத்த காரியத்தை சொல்லாமல் போனதுனால அடுத்து வந்த சந்ததி தேவனையும் தெரியலை, தேவனுடைய வசனமும் தெரியாததுனால அதற்கப்புறம் அந்த ஜனங்கள் ஈஸியாக மற்ற தேவர்களுக்கு பின்பதாக போய்விட்டார்கள். இப்போ ஆண்டவர் நம்ம பிள்ளைகளாக இருக்கட்டும், நம்மளாவே இருக்கட்டும், திருப்பி நம்மளை கொண்டு வருவதற்கு, இல்லை நாம் தான் தேவனை அறிந்து கொள்வதற்கு கர்த்தர் என்ன செய்கிறாராம்? அந்த வசனத்தை வாசித்து நாம் முடிப்போம். நியாயாதிபதிகளின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 20வது வசனம், 2:20. ஆகையால் கர்த்தர் இஸ்ரவேலின் மேல் கோபம் உண்டவராகி இந்த ஜனங்கள் தங்கள் பிதாக்களுக்கு நான் கற்பித்த என் உடன்படிக்கையை மீறி என் சொல்லை கேளாமல் போனபடியால் யோசுவா மரித்து பின் வைத்து போன ஜாதிகளில் ஒருவனையும் நான் அவர்களுக்கு முன்பாக துரத்தி விடாது. ஆண்டவர் என்ன செய்வார்? என்ன செய்கிறாரா? நீ கற்பனைகளை உன் இருதயத்தில் எழுதி வைக்க சொன்னனே, இருதயத்தில் எழுதி வச்சதை உன் பிள்ளைகளுக்கு போதிக்க சொன்னனே, பிள்ளைகள் அதன்படி நடக்கணும், அந்த வழிகளை நடக்கணும்னு சொன்னனே. ஆனால் அதை செய்யாமல் போனதுனால உன் பிள்ளைகள் வாழ்கிற காலத்தில், இல்லை நீயே வாழ்கிற காலத்தில் ஒன்று நான் என்ன செய்ய போகிறேன்? நான் சத்துருக்களை துரத்த மாட்டேன். யோசுவாவுக்கு பின்பதாக, யோசுவா இருக்கிற காலத்தில் யோசுவா ஈஸியாக போய் என்ன பண்ணிட்டு வருவார்? ஜெயிச்சுட்டு வந்துடுவார். ஏன்னா அவர்கிட்ட அந்த தேவனுடைய பிரசன்னம், தேவனுடைய வல்லமைங்கிற ஆயுதம் இருந்ததுனால. ஆனால் இன்னைக்கு சொல்கிறாரு, நான் யாரையும் நான் துரத்த விடாதிருப்பேன். நம்ம நினைக்கிறோம் சில நேரங்களில் நமக்கு முன்பதாக இருக்கிற மலை போன்ற பிரச்சனைகள் இருந்தாலும் விசுவாசத்தோடு போகுன்னு சொன்னால் போயிரும் நம்ம நினைக்கிறோம். ஆண்டவர் சொன்னார், நீ போன்னு சொன்னாலும் நான் போக விடாமல் வச்சிருப்பேங்கிறார் ஆண்டவர். அண்டர்ஸ்டாண்ட்? Why? You have a faith, but you do not have my word in you. விசுவாசிக்கிற, நான் சொல்றது கேட்கறது இல்லையே, இப்படி நடந்து கொள் என்று சொல்லும் போது கேட்கறது இல்லையே, அது வல்லவான முதலாவது செய்ய வேண்டும். இப்போ நீ தான் அதை துரத்தணும். துரத்துறதற்கு தான் சில பேரை நான் வைக்கிறேன், அது உன்னை சோதிக்கும். எப்படி? அவர்கள் பிதாக்கள் கர்த்தருடைய வழியை கவனித்தது போல அவர்கள் அதில் நடக்கும்படிக்கு அதை கவனிப்பார்களோ இல்லையோ என்று அவர்களை கொண்டு இஸ்ரவேலை சோதிப்பதற்காக. ஏன் அந்த எதிராளி, ஏன் பிரச்சனை, ஏன் அந்த சோதனை, ஏன் எல்லாமே எனக்கு எதிராக இருக்கிறது, இது ஏன் நான் சொன்னாலும் ஏன் போக மாட்டேங்குது, நான் ஜெபிச்சாலும் ஏன் போக மாட்டேங்குது, காரணம் நான் வழியிலே நடக்கிறேனா இல்லையா என்பதை இந்த சூழ்நிலையிலே கர்த்தர் என்னை கவனித்து பார்த்து கொண்டிருக்கிறார், சோதிப்பதற்காக. I have allowed this situation so that I can test you, that I can know you, how much you rely on me. என் மேல எவ்வளவு சார்ந்திருக்கிற, என் வழியில எவ்வளவு நடக்கிறாய், கவனமாய் இருக்கிறார். முற்பிதாக்கள் நடந்தார்கள், முற்பிதாக்களுடைய கிரியைகளை கண்டார்கள். அதே போல நீ பார்க்கிறியா, நீ நடக்கிறியா என்பதை நான் கவனித்துக் கொண்டிருக்கிறேன். அப்படி இருக்கும்போது நடப்பாயானால், நீ செம்மையான வழியிலே நடப்பாயானால் என்ன நடக்கும் என்றால், நீ துரத்த மாட்ட, ஆனால் ஒன்று, அவர்களோடு கூட யுத்தம் செய்து நீ பழகி விடுவாய். நீ பழகி பழகி யுத்தத்திலே நீ ஜெய வீரனாக மாறுவாய், நீயே துரத்துவாய். அல்லேலூயா. அப்பொழுதுதான் அந்த வார்த்தை நமக்குள்ளே கிரியை செய்யும்.
கடுகள விசுவாசம் இருந்தால் போன்னு சொன்னால் போகும். ஏன்னா அவர் என் கைகளை யுத்தத்துக்கு விரல்களை பழக்குவித்ததினால். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதை எப்படி பழக்க வைக்கிறார்? நான் அவரை சார்ந்திருக்கும் போது, அவருடைய வார்த்தைகளை கவனிக்கும் போது, அவருடைய வார்த்தைக்கு நான் கீழ்ப்படியும் போது. ஆனென்றால் தேவப்பிள்ளையில் இந்த வேலையில் எல்லா தாய்மார்களும் தகப்பன்மார்களும் எச்சரிப்போடு கூட நாம் கவனிக்க வேண்டிய ஒரே ஒரு பெரிய சத்தியம், we need to create an atmosphere for our children, even for ourselves, so that God can be in our midst. கர்த்தர் நம்மத்திலே உலாவத்தக்கதான ஒரு சூழமைவை நாம் உண்டாக்க வேண்டும். அது எப்படியாம் அடிக்கடி நம்முடைய பிள்ளைகளுமா இருக்கட்டும், பிள்ளைகளோடு இருக்கட்டும், நமக்குள்ளே இருக்கட்டும், கர்த்தருடைய வார்த்தைகளை நாம் பேசுவோம் அதிகமாக. அல்லேலூயா. இன்னைக்கு நமக்கு கேட்குற செய்திகளும் பயந்திருக்கிறது. யுத்தத்தின் செய்தி தான் கேட்கிறோம், இல்லை இன்னொரு விதத்தில் கண்ட தீய செய்திகளை நாம் கேட்கிறோம். இவைகள் எல்லாம் எந்த விதத்திலும் நமக்கு ஒரு நாலேஜை தருவதில்லை, சரியான அறிவை தருவதில்லை. ஆனால் இவைகளின் மத்தியிலே இந்த விதமான துர்செய்திகளும் யுத்த செய்தியில் நிறைந்திருக்கிறதான இவைகளின் மத்தியிலே தேவனுடைய நற்செய்திகளை நாம் பேசி பழகுவோமானால் நம்முடைய பிள்ளைகளின் மத்தியிலே நாமும் பாதுகாப்பாக இருப்போம். நம்முடைய பிந்ததி, நம்முடைய சந்ததி ஒரு யவ்வன ஜனத்தை போல கர்த்தருடைய சந்ததியாய் எழும்பும். நம்முடைய பிள்ளைகள் தானியேக்களாய் எழும்பட்டும், நம்முடைய பிள்ளைகள் தெபோராக்களாய் எழும்பட்டும், நம்முடைய பிள்ளைகள் சிம்சோன்களாய் எழும்ப வேண்டுமானால் அவங்களுடைய கரம், அவங்களுடைய எல்லாமே என்கிட்ட தான் இருக்குது, பெற்றோர்கிட்ட தான் இருக்குது. நான் வீட்டில் என் பிள்ளையை எப்படி நடத்துகிறேன், நான் எப்படி தேவனை நேசிக்கிறேன், நான் எப்படி தேவனை ஆராதிக்கிறேன், நான் எப்படி ஜெபிக்கிறேன் என்பதை பொறுத்துதான் என்னுடைய பிள்ளைகள் அடுத்த நாளிலே ஜெபிப்பார்கள், வேதம் வாசிப்பார்கள், தேவனை சேவிப்பார்கள். ஆம் தேவ பிள்ளைகளே, கர்த்தர் இந்த வேளையிலே ஒரு எச்சரிப்போடு இந்த ஒரு வாரம் முழுவதும் கர்த்தர் எனக்கு திரும்ப திரும்ப இந்த வார்த்தைகளை பேசின சண்டையே இந்த வசனத்தை நான் தியானிக்க ஆரம்பித்து விட்டேன். Lord, there are many areas I have defiled, Lord, my home. என்னோட வீட்டை நான் நாசப்படுத்திட்டேன், அட்மாஸ்பியரை நான் கெடுத்துட்டேன். உண்மைதான் பாடணும், உண்மைதான் தொழுதணும், உம்முடைய சுகந்தம் தான் வீசணுங்கிற இடத்துல எதெல்லாம் உள்ள வந்துருச்சு. அது இப்போ எனக்கு தெரியலை. ஒருவேளை நான் போனதுக்கப்புறம் என் பிள்ளைங்க கஷ்டப்படுங்களோ, அதுதான் நமக்கு ஒரு பெரிய எச்சரிப்பாக இருக்க வேண்டும். இன்னைக்கு என் பிள்ளை கேட்கறதுலாம் நான் வாங்கி தருவதற்கு எனக்கு சக்தி இருக்குது. ஆனால் ஒரு காலம் வரும், என் பிள்ளை விரும்புகிறதோ கிடைக்காம போகக்கூடிய காலம் எனக்கு பின்னாடி வருமானால், ஆண்டவரே பிள்ளைங்க கஷ்டப்படல, அது தத்தளிப்பா நிற்கிங்களே. அது மாத்திரமல்ல, இன்னைக்கு உடைய கரையோடு இருக்கிறது நான் பார்க்குறேன். என் பிள்ளைங்க பார்க்காம போயிடுவாங்களோ ஆண்டவரே, என் ஜனங்கள் பார்க்காம போயிடுவாங்களோ, அதற்கு நான் ஒன்று செய்வேன் என்று உம்மை ஆராதிக்கிறேன் ஆண்டவரே, உம்மை நேசிக்கிறேன், இருதயத்தோடு முழு மனசோடு நேசிக்கிறேன்ப்பா. நான் செய்த தவறு இனிமே செய்ய போகிறதில்லை. எல்லாத்தை காட்டினுடைய இன்பம் இது மேலே இருக்கட்டும், என்னுடைய அறிவு இதை குறித்ததாக இருக்கட்டும். எல்லாத்தையும் நான் சொல்லித்தந்தாலும் இதை நான் சொல்லித்தர தவறிட்டேன் அப்படின்னா புள்ள வாழ்க்கை வீணாக போயிடும் ஆண்டவரே. எவ்வளவு நாள் நான் வாழ போகிறேன் தெரியல ஆண்டவரே. எனக்கு பின்பதாக ஆண்டவரே என் பிள்ளைகள் தெபுராக்களாக இருக்கட்டும், சிம்சோனாக இருக்கணும், தானியலாக எழும்பணும்,